இன்னைக்கு காலையில இருந்து நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரு விஷயம் தான் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்குது. அமெரிக்கா டைரக்டா ஈரான மிகப்பெரிய ஆயுதத்தை கொண்டு, அதாவது நம்ம அணு ஆயுதத்துக்கு அடுத்து இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே மிகப்பெரிய 13,000 கிலோ கொண்ட வெயிட் கொண்ட குண்டுகளை வந்து ஈரான் மேல டைரக்டா போட்டிருக்காங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், இது ஏதோ சினிமால வந்து பாக்குற மாதிரி இருக்கும், ஒரு ஹிஸ்டரி கிளாஸ்ல வாசிச்ச மாதிரி இருக்கும். ஜப்பான் மேல குண்டு போட்ட மாதிரி இப்ப ஈரான் மேல ரொம்ப டார்கெட்டடா 3 இடங்கள்ல குண்டுகளை வந்து போட்டிருக்காங்க. வானத்திலிருந்து போட்ட குண்டுகள் மட்டும் இல்லாம சப்மரன்ல இருந்து, தண்ணிக்கு அடியில இருக்கக்கூடிய சப்மரன்ஸ்ல இருந்தும் கடல் பகுதியில இருந்து குண்டுகள் வந்து 30 குண்டுகள் வந்து ஈரான் மேல தாக்கி இருக்காங்க. இதுக்கு பதிலடியா ஈரான் சொல்லியிருக்காங்க, அமெரிக்க படையினர் அத்தனை பேரும் பயப்பட ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா உங்களை நாங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த சைடு ஆல்ரெடி ஈரான், சைனா, ரஷ்யா வந்து ஈரான் பக்கம் நியாயம் இருக்குதுங்கறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா இஸ்ரேல், அப்புறம் அமெரிக்கா வந்து அவங்க கூட நிக்கிறாங்க, யூரோப் மொத்தமா கூட வந்து நிக்கிறாங்க. சோ எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்ப மூன்றாம் உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கான பதில் நோ. அதன் என்னமதன் சொல்ற, இத்தனை கண்ட்ரிஸ் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க, நீ இன்னும் ஆரம்பிக்கலங்கறன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கல. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இவ்ளோ பெரிய ஒரு தாக்குதல் வந்து ஈரான் மேல நடத்தப்பட்டிருக்குல்ல, ஏன் எந்த கண்ட்ரியும் கூட வந்து தப்புன்னு சொல்றாங்களே தவிர இஸ்ரேலுக்காக அமெரிக்கா வந்து அவங்களோட ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்கல்ல, ஏன் ஈரானுக்கு சப்போர்ட்டா யாருமே வரல? சைனா, ரஷ்யா வரலங்கிறத விட்டுருங்க, கூடவே சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளான துபாய் வர மாட்டேங்கிறாங்க, மிடில் ஈஸ்ட் UAE வர மாட்டேங்கிறாங்க, சவுதி அரேபியா வர மாட்டேங்கிறாங்க, குவைத் வர மாட்டேங்கிறாங்க, கத்தார் வர மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லாம அவங்களோட நாடுகள்லயே அமெரிக்க படையினருக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஈரானுக்கு சப்போர்ட்டா வாய்க்கு வேணா 3-4 கண்ட்ரி பேசலாமே தவிர யாருமே கூட வந்து நிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட நான் அதை டீடைல்டா சொல்ல போறேன். மூன்றாம் உலகப் போர் இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா ஈரான் மேல நடந்த தாக்குதல் வரலாறு காணாத ஒரு விஷயம், ஹிஸ்டரி புக்ஸ்ல போய் உட்காரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்நாள்ல இப்போ நடந்துட்டு இருக்குது. சோ என்ன நடந்துட்டு இருக்கு ஈரான்ல, ஏன் எந்த கண்ட்ரியும் ஈரானுக்கு சப்போர்ட்டுக்கு வரவும் மாட்டேங்கிறாங்க, ரெண்டு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல நடந்த தாக்குதலோட எக்ஸ்பிளனேஷன் உங்ககிட்ட கொடுத்துறேன். சோ ஈரான்ல வந்து 3 முக்கியமான நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 3 இடங்களுக்கு பேர் வந்து ஃபோர்டோ, நட்டான்ஸ் அண்ட் இஸ்ஃபஹான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 இடங்கள்ல அணுசக்தியை வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அணுசக்தியை நாங்க வந்து பீஸ்ஃபுல் பர்பசஸ்க்கு, மக்களோட முன்னேற்றத்துக்காக நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இதை வச்சு நாங்க படிப்போம், இதை வச்சு எனர்ஜி எடுப்போம், எங்க நாட்டுக்கு பல தேவைகள் இருக்குது, எல்லா நாட்டிலுமே நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது, நியூக்ளியர் ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது, அது மாதிரி எங்க நாட்டை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு தேவையான ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அணு ஆயுதம் டெவலப் பண்றாங்க, இவங்க அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணிட்டு மத்த நாடுகள் அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணி மத்த நாடுகளை ஃபியூச்சர்ல அவங்க அழிக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கே நான் அவங்களை அடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் இஸ்ரேல் தான் தாக்கிட்டு இருந்தாங்க ஈரானை. ஈரானோட எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டமுமே யாருக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக. இஸ்ரேல்ங்கிறது ஒரு ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஓகேவா? நம்ம ஊர்ல 5-6 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்துச்சுன்னா மொத்த இஸ்ரேல் அவ்வளவுதான். இட்ஸ் a very small country. ஓகேவா? சோ இஸ்ரேல்ங்கிற இந்த சின்ன கண்ட்ரி வந்து ஈரான்ங்கிற இவ்வளவு பெரிய கண்ட்ரியோட நடுவுல thousands of கிலோமீட்டர் கேப் இருக்குது, நடுவுல நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேவா? இந்தியாவும் ஜப்பானும் எங்க சம்பந்தமே இல்ல, நடுவுல சைனான்னு ஒரு மிகப்பெரிய நாடு இருக்குல்ல, அந்த மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. இஸ்ரேல் வந்து அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஈரான் அடிக்கிறதுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க இத்தனை வருஷம் வரலாறுல. ஈரானும் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் எல்லாமே இஸ்ரேலோட ஆயுதங்களுக்கு எதிராக வச்சிருக்காங்க, அதை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஆனா இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, இஸ்ரேல் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபார் ஆல்மோஸ்ட் half a century வந்து இஸ்ரேல் கூடவே நின்னுட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்கா வந்து இஸ்ரேல் இங்க உருவாக்குனதுல இருந்து இன்னைக்கு இஸ்ரேல் கூட நிக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்குமே பின்னாடி அமெரிக்கா இருக்குது. சோ இஸ்ரேலுக்கு வந்து அடிக்க முடியும் ஈரானால அதை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனா இஸ்ரேல்னால அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான்ல கொடுக்கணும், ஈரானோட அணு சோதனைகள், நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே துவம்சமாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இஸ்ரேலோட கோல். இதுக்கு ட்ரம்ப் கூட வந்து நிக்கிறாரு. ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வரப்ப என்ன சொன்னார்னால், நான் என் நாட்டை தவிர மற்ற நாட்டில் சண்டை போட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. ஆனா ஜெயிச்ச 6 மாசத்துல அவர் சொன்னது அவரே பிரேக் பண்றாரு. இதுவரைக்கும் வரலாற்றுல ஈரான் மேல டைரக்டா அமெரிக்க குண்டு விழுந்ததே கிடையாது. ஓகேவா? பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹியூமன் ஹிஸ்டரி US வந்து டைரக்டா ஃளைட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இருக்கிற வீடியோ கண்டிப்பா பாத்துருங்க, அதுல வந்து நம்ம டெவில் ஆஃப் தி ஸ்கைன்னு ஒரு ஃளைட்டை பத்தி பேசியிருப்போம். உலகத்தோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு போர் ஏர்கிராஃப்ட் இதுதான். அந்த ஏர்கிராஃப்டை வந்து US யூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ணி ஈரான்
மேல பறந்திருக்காங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 இடங்களும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்குது. இந்த மெயினா வந்து இந்த டெவில் ஆஃப் த ஸ்கை இருக்குல்ல, இது வந்து தாக்குனது ஃபோர்டோங்கிற ஒரு மலைய. அந்த மலை வந்து ஒரு கிரானைட் மலை மேல வந்து கண்டினியூஸா குண்டுகளை போட்டு அதை துவம்சமாக்கி இருக்காங்க. உலகமே தூங்கிட்டு இருந்த நேரத்தில் ஈரான் 2:30 மணிக்கு காலையில அதிகாலை இருட்டின நேரத்தில் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்குது. இந்த சைடு பாத்தீங்கன்னா நட்டான்ஸ் அண்ட் இஸ்ஃபஹான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் 2 அணு ரிசர்ச் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில இருந்து ஓஷனுக்கு கீழே இருந்து சப்மரின் மூலமா அதுலயுமே வந்து 30 மிசைல்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. ஓகேவா? இது எதுவுமே ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ல டிடெக்ட் ஆகல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈரானோட டிஃபென்ஸே யாருக்கு எதிராக உருவாகி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் யாருக்கு எதிராக உருவாகி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக. ஆனா உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி, உலகத்திலே மோஸ்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரி, உலகத்திலே டெக்னாலஜிக்கு இந்த டிஃபென்ஸ் அந்த ஆயுதங்கள் அதுல எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா எல்லாத்திலயுமே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து ஈரானை எதிர்பார்க்காத நேரத்தில் இன்ஃபேக்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பொய் சொன்னார். உலகமே பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு பொய் சொன்னார். என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு நான் யோசிக்கிறேன், 2 வாரத்துக்கு நான் கன்சிடர் பண்றேன்னு சொன்னாரு. சோ உலகத்துல எல்லாரும் நினைச்சாங்கன்னா ஓகே இது பேச்சுவார்த்தை முடிஞ்சிரும்னு. பட் எதிர்பார்க்காத நேரத்தில் ஈரான் தூங்கிட்டு இருக்கிற 2:30 மணி அளவுல அதிகாலை அமெரிக்காவோட சப்மரின் அண்ட் அமெரிக்காவோட டெவில் ஆஃப் த ஸ்கை வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்கிராஃப்ட் வந்து கண்டினியூஸா ஆயிரக்கணக்கான வெயிட் கொண்ட குண்டுகளை கண்டினியூஸா இந்த இடங்கள்ல போட்டு மொத்த இடத்தையும் துவம்சமாக்கி இருக்காங்க. ஈரான் வந்து பதிலடியா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. ஓகேவா? இஸ்ரேலோட மெயின் சிட்டியான டெல் அவிவ் மேல கண்டினியூஸா தாக்குதல் இன்னைக்கு காலையில நடந்திருக்குது. ட்ரம்ப் அண்ட் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நெத்தன்யாஹூ இஸ்ரேலோட பிரசிடென்ட் 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா ஈரான் வந்து இப்படியே அமைதியா போறது நல்லது. ஈரான் இதுக்கு மேல ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா நாங்களோட மொத்த படையும் நீங்க தாங்க முடியாதுங்கறாங்க. ஈரான் இப்போ ரியாக்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல ஈரான் வந்து ரியாக்ட் பண்ணாம எந்த கண்ட்ரியுமே வரலாற்றுல இவ்வளவு பெரிய ஒரு அடி வாங்கிட்டு அமைதியா போனது கிடையாது. ஆஃப் கோர்ஸ் ஈரான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில ஈரானும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. டெல் அவிவ் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி 2 நாடுகள்லயுமே வந்து தாக்குதல் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரான் மேல தான். பிகாஸ் அமெரிக்காவோட இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற क्वेश्चन என்ன, உலக போர் ஆரம்பிச்சிருச்சாங்கிறது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்ல அப்படின்னு. இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் ஆரம்பிக்கல, இன்னும் ஏன் ஆரம்பிக்கலன்னு நான் சொல்றேன். ஈரான் வந்து ரஷ்யா கூடயும் சைனா கூடயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. 2 பேருக்கும் ஆயில் கொடுப்பாங்க, 2 பேர்கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குவாங்க, கொடுப்பாங்க, எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் ஈரானுக்கு ஒண்ணுனா 2 பேர் கூட வந்து சண்டைக்கு நிக்க மாட்டாங்க. நான் நிக்கல. இப்பவும் நீங்க பாருங்க, ஏதாவது சைனா வந்து நடுவில் அவங்களோட ஆயுதத்தை கொடுத்தாங்களா, இல்ல ரஷ்யன் ஃபிளைட் வந்து ஈரானுக்கு வந்து பழி தீர்த்துக்கிறதுக்கு இஸ்ரேல் மேல குண்டு போட்டுச்சா? போடாது. அவங்க வெளியில இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. யுனைடெட் நேஷன்ஸ்ல எது பேசினாலும் அது உருப்படியா கிரவுண்ட் லெவல்ல எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு டம்மி ஸ்டாம்ப் ஆயிடுச்சு. இத ரியாலிட்டி இதுதான். அவங்க சொல்றது யாரும் பெருசா மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் இவங்க நீங்க பண்ணது தப்புன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துருவாங்க. பட் அதை வச்சு என்ன பண்ண, இங்க மக்கள் இறந்து போகிறதும், இங்க காயங்கள் ஏற்படுறதோ, இங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் போறதும் நடந்துட்டு தானே இருக்குது. சோ இப்போ என்ன கிரவுண்ட் லெவல்ல நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பதிலுக்கு தாக்குவோம். யாரை தாக்குவோம் இருக்காங்க? அமெரிக்காவை தாக்குவோன்னு ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. அமெரிக்காவை எப்படி ஈரான் தாக்க முடியும்? ஈரான் இங்க இருக்குது, அமெரிக்கா உலகத்தோட இன்னொரு இடத்துல இருக்குது. அமெரிக்கனால ஈரானை தாக்க முடியும், ஏன்னா அவங்க கிட்ட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபிளைட்ஸ் இருக்குது. ஈரான் கிட்ட வந்து அந்த அட்வான்ஸ்மெண்ட் இல்ல. ரொம்ப சிம்பிள். இதுல வந்து அமெரிக்கா பெருசா ஈரான் பெருசாங்கிற காம்படிஷனே கிடையாது. யார்கிட்ட அதிகமா காசு இருக்கோ அதிகமா எவன் வந்து இருக்கிறதுலே அடுத்தவனை கொல்றதுல அதிகமா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கான், அவங்க கிட்ட எல்லா ஆயுதங்களும் இருக்கும். இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஏன் ஈரான்னால அமெரிக்காவை போய் அடிக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த டெக்னாலஜி பேசிக்கா இல்ல. ஆனா ஈரான்னால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற அரபு நாடுகளை அடிக்க முடியும். சுத்தி இருக்கிற அரபு நாடுகளை எதுக்கு மதன் ஈரான் அடிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. நம்ம ரஷ்யாவும் சைனாவும் ஏன் ஈரான் சப்போர்ட்டுக்கு வர மாட்டேங்குதுன்னு கேட்கிறோம்ல. ஏன் கூடவே இருக்கக்கூடிய மத்த அரபு நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட்டுக்கு வரல? ஏன் குவைத் சப்போர்ட்டுக்கு வரல? ஏன் துபாய் சப்போர்ட்டுக்கு வரல? ஏன் அபுதாபி சப்போர்ட்டுக்கு வரல? யுஏஇ பேசிக்கா ஏன் யுஏஇ சப்போர்ட்டுக்கு வரல? ஏன் சவுதி அரேபியா சப்போர்ட்டுக்கு வரலன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து அகைன் ஒரு பிரச்சனை இருக்குது. சோ இஸ்லாம்ல ஷியா முஸ்லிம்ஸ் இருக்காங்க, சன்னி முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ரெண்டுக்குமே வேற வேற கேட்டகரி. ஈரான் வந்து வேற கேட்டகரி, மீதி இருக்கிற எல்லா அரபு நாடுகளும் வேற கேட்டகரி. அதனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு நாங்க அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸா இருந்து போங்கிற ஒரு டீலை போட்டு தான் இவ்வளவு நாள் அங்க அமெரிக்க ராணுவங்கள் வந்து அவங்களோட கண்ட்ரியில ஆல்ரெடி பேஸ் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் ஆல்ரெடி அமெரிக்க படையினர் இருக்கு. ஏன் வந்து இந்த கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயில் இதெல்லாம் வாங்குற ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி யூஎஸ். ஸோ பிசினஸ் டீலிங். ஸோ வேற வழி இல்லை, அவங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்க. யூஎஸ்க்கு வந்து சேஃபரா உட்காங்க. பிளஸ் கூட இருக்கிற இந்த கண்ட்ரி ஈரான் வந்து பக்கத்து நாடா இருந்தாலும் ஈரான் வந்து இன்னொரு ஒரு செக்ட் ஆஃப் இஸ்லாம் அவங்க வந்து வேற ஃபாலோ பண்றாங்க. ஷியா அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் இஸ்லாமா ஃபாலோ பண்றாங்க. சன்னி இஸ்லாம்ங்கிறது தான் உலகத்துல அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடியது. ஈரான் வேற ஒரு கேட்டகரியில இருக்காங்கிறதுனால இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு சிம்பிளர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் உலக அளவுல ஒருத்தன் பெருசாயிட்டு இருக்கனால அவன் வேற ஜாதிகாரன்னா பிடிக்காது நம்ம ஊர்ல. சில பேர்
பேர் இப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஈரான் வந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் லீடர் ஆகணும்னு நினைச்சாங்க. எல்லாருக்கும் ஒரு ஷியா முஸ்லிம் வந்து எப்படி அந்த இடத்துல எல்லாருக்கும் லீடர் ஆகலாம், சன்னி முஸ்லிம் தானே இருக்கணும்னு சவுதி அரேபியாவோட கோபம். சைடில் துபாய், அபுதாபி, குவைத், கத்தார் எல்லாருமே அதுக்கு பெருசாக வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ இவங்களே சப்போர்ட் பண்ணலங்கிறப்போ பெரிய லெவலில் இருக்கிற ரஷ்யாவும் சைனாவும் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுப்பா, நீ உன் பிஸ்னஸ் உனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை நான் எப்படி வந்து நிற்குது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்போ ஈரானுக்கு சுற்றி இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. இது வந்து யாருக்கும் சப்போர்ட்டாவோ அகேன்ஸ்டாவோ பேசுறதுக்கு இல்லை. ஈரான் இஸ் லெஃப்ட் அலோன்ங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. நீங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம், ஈரான் வந்து விழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஈரான் இஸ் a big country, ஓகேவா? ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் இங்கெல்லாம் அமெரிக்கா அடிப்பாங்கன்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால இங்க இருக்கக்கூடிய எங்களோட அணு ரிசர்ச் இருக்குல்ல, நியூக்ளியர் ரிசர்ச் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் மற்ற இடங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நீ ஒண்ணுமே இல்லாத இடத்த தான் அடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீ அடிச்ச இடத்துல எங்கேயாவது ரேடியேஷன் இருக்கா? ஒரு அணு இருக்கக்கூடிய இடத்த வந்து இங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கீங்க. அப்போ ரேடியேஷன்லாம் இருக்கணும்ல, ஏதாவது ரேடியேஷன் இருக்கா? ரேடியேஷனும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, நீ சும்மா இருக்கிற இடத்த தான் அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈரான் சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம நாங்க அமெரிக்காவை படிக்கிறதுக்கான ரைட்ஸ் எங்க கிட்ட இருக்குது. ஏன்னா நீ என்ன அடிச்சிருக்க, சும்மா இருந்தேங்கள, எந்த தப்பும் பண்ணாத ஈரான, எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை, அது ரெண்டு கண்ட்ரி பாத்துக்கணும். சம்மந்தமே இல்லாம அமெரிக்கா வந்து ஈரானை தாக்கி இருக்கு. ஈரான் பதிலுக்கு அடிக்கணுங்கிறத வந்து ரைட், எங்க கிட்ட ரைட்ஸ் இருக்கு, நாங்க பதிலுக்கு அடிப்போம். ஆனா எப்போன்னு சொல்ல மாட்டோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்களேன், ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்ததுனால இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம ஊர்ல பாகிஸ்தானி நேஷனல்ஸ் வந்து தீவிரவாத தாக்குதல் பண்ணாங்களா? இந்தியா என்ன சொல்லுச்சு? we now have the right to respond. எங்க கிட்ட இப்போ உரிமை இருக்குது, நாங்க உங்களை அடிக்கலாம். எப்போ என்னங்கிறத நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். அதை நாங்க உங்ககிட்ட சொல்லவும் தேவையில்லைன்னு வெயிட் பண்ணி 14 நாள் கழிச்சு திடீர்னு அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய இடங்கள்ல தாக்குதலை பண்ணும். ஸோ இதை தான் இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, we now hold the right to ஆக்ட். ஏன்னா நீங்க முதல்ல அடிச்சிட்டீங்க, இப்போ நாங்க பதிலுக்கு அடிக்கணுங்கிற ரைட்ஸ் எங்க கிட்ட இருக்குது, நாங்க அடிப்போம். எப்போன்னு சொல்ல மாட்டோம், ஆனா நீங்க மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. 3 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இஸ்ரேல், அமெரிக்கா ஒரு டீம், ஈரான் தனியால் ஒரு டீம். இந்த பிரச்சனை தான் இப்போ பெருசா போயிட்டு இருக்குது. அண்ட் ஈரான் பதிலுக்கு அடிப்பாங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்புன்னு சொன்னா அது தப்பான வார்த்தையா இருக்கும். இது எல்லாரோட அனுமானம், ஓகேவா? பேசிக் லாஜிக். கண்டிப்பா ஈரான் பதிலுக்கு அடிப்பாங்க. ஆனா எப்போ, எங்க, யாரை? மறுபடியும் இஸ்ரேல மட்டும்தான். இன்னைக்கு காலையில டெல் அவீவ்ல விழுந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் கிடையாது. ஃபார் வாட் தே ஹேவ் காட். ஈரான் பதிலுக்கு அடிப்பாங்க. ஆனா எங்க? அமெரிக்க படையினர் வந்து இங்க துபாயில, சவுதி அரேபியால, குவைத்ல இங்க இருக்கிற அமெரிக்க படையினர், இங்க 50,000 அமெரிக்க படையினர் இருக்காங்க. அவங்கள தாக்க போறாங்களா? ஒரு இஸ்ரேல்? இது எல்லாத்துக்கும் மூல காரணம், தூண்டி விட்டு அமெரிக்கா எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது யாரு? இஸ்ரேல். இஸ்ரேல் அடிக்க போறாங்களாங்கிறது தான் அடுத்த கொஞ்ச நாட்கள்ல தெரிஞ்சுப்போம். ஸோ பேசிக்கா என்ன நடந்துட்டு இருக்க உலகத்துலங்கிறத உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளிஃபைடா, ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி உங்ககிட்ட வந்து சேர்த்திருக்கேன். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோல பார்க்குறேன். உங்களுக்கு இதுல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேல் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆர் ஈரான் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இஸ்ரேல் பக்கம் நியாயம் இருக்குன்னா ஏன் அப்படி நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. ஒரு ஈரான் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஏன்னு சொல்லுங்க. இது காம்படிஷன் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனை ஒன்னா ஒரு இடத்துல பேச வச்சு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம எல்லாருமே எல்லா விதத்திலயும் எக்ஸ்பர்ட்ஸா இருக்க முடியாது. ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்க்குறப்ப எதுக்கு மக்கள் என்னென்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் எப்பவுமே நம்ம சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல இருக்குது. நான் பேசுறது ஒரு பாதினா, நீங்க பேசுறது இன்னொரு பாதி. நானும் நிறைய கத்துக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உங்ககிட்ட இருந்தும் கத்துக்கிறாங்க. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன? யார் பக்கம் நியாயம் இருக்குது? அண்ட் அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னைய பொறுத்த அளவுக்கு இது உலக போர்லாம் ஆகாது. ஏன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டா வேற எந்த உலக நாடும் வரலங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் ஈரானோட பதிலடி எங்க போய் நிற்கும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். அங்க வந்து உங்களால என்னை ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் கான்டென்ட் இங்கிலீஷ்ல பார்க்க முடியும். அட் த சேம் டைம் நீங்க வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை எங்கேயும் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம்ல டிஎம்லயும் சொல்லலாம். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers and G's.